இந்த முருங்கைக்கீரையில வந்து உடல்ல நமக்கு வந்து இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வந்து அப்பப்போ குறைஞ்சிருக்கும், சில பேருக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப கூட இருக்கும். இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருப்பதற்கு, கூடியவர்களுக்கு குறைக்கிறதுக்கும், குறைஞ்சு போனால் அதை சீராக வைத்திருப்பதற்கும் ஆன ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை மட்டும்தான். குறிப்பாக ரொம்ப இரத்த கொதிப்பு இருக்குது, நான் தினம் வந்து இரத்த கொதிப்புக்கான மாத்திரை எடுத்தாக வேணும்னு எங்கள் மருத்துவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்க, உணவில் அதி முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையை வந்து நல்லா ஒரு சூப்பு மாதிரி போட்டு, முருங்கைக்கீரை நல்லா வேக வச்சு, தண்ணீரோடு வேக வச்சு, அந்த தண்ணீரை வெளியேற்றிடாமல் அதுலேயே நிறைய தனியாக சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டெல்லாம் சேர்த்து போட்டு அந்த சூப்பை வந்து காலை உணவோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு அந்த இரத்த கொதிப்பு குறையிறத இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக பார்த்துருக்காங்க. சில பேர் முருங்கைக்கீரை இடித்து அந்த சாரோடு சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா பக்குவப்படுத்தி குழம்பு மாதிரி வச்சு